மங்கம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு சீக்கிரம் கண்ணால் ஆகணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்க. சாமி கிட்ட எதுவும் சாமி? இதான் இந்த குலதெய்வம். ஓ இதுதான் குலதெய்வமா? இது இல்ல ஏன் வேண்டிக்கிற? அதுதான் நான் இருக்கல. நான் ஒரு வீரமான ஆம்பளை தான் கண்ணால கட்டிப்பேன்னு சொல்லிருக்கேன்ல. சேம் சேம். என்னண்ணே சாமி கும்பிட வந்தீங்களா? ஏண்டா கோயிலுக்கு சாமி கும்பிட வராம சிலந்திரடுவா வருவாங்க. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், இன்னைக்கு ஒரு நாளாவது என்ன நிம்மதியா இருக்க கொடு. சரி பிறந்த நாளா? மங்கம்மா என்ன ஒரு வீரமான ஆம்பளை இல்லன்னு சொன்னேன். ஆமா அந்த ஆளை டே போட்டு கூப்பிடணும். ஆமா ஒரு டே என்ன டே 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 டேன்னு கூப்பிடுறேன் பாரு. எப்படியா வந்து பாரு. அண்ணே கொஞ்சம் நில்லுங்கண்ணே. என்னடா உங்க பிறந்த நாளைக்கு என் மனசார வாழ்த்த போறேன். அப்படியா? ஏய் கண்ணா நீ நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணே. வாழ்த்துறா. இங்கிலீஷ்ல பாடி வாழ்த்த போறேன். இங்கிலீஷ், இட்டாலி, ஊசி பாசி வைக்கிற பாச எல்லாத்துலயும் வாழ்த்துறா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday day to you. Happy birthday day to you. Happy birthday to you. என்ன இங்கிலீஷ் do you? எங்க இன்னொரு பாடு. Happy birthday. அங்க என்ன சிக்னல்? அது சும்மாண்ணே. சும்மாதான், அங்க ஒண்ணு நடக்காதுன்னு எனக்கு தெரியும். என்ன டேன்னு சொல்லணும். இல்ல சொல்லுவியா? இல்லண்ணே. இனிமே உன் வாழ்க்கையில வாயிலிருந்து வர்ற வார்த்தை டேன்னே வரக்கூடாது. சரிண்ணே. எந்த டேயும் வரக்கூடாது. சரிண்ணே. ஓடி போ, ஓடி போய் சாடி போடு. இன்னைக்கு லீவுண்ணே. ஏண்டா? நீ சண்டே. நாளைக்கு மண்டே, நாளானைக்கு டியூஸ்டே, அதுக்கு அடுத்த வெட்னஸ்டே, அதுக்கு ஃப்ரைடே. அவாளுங்க இந்த வந்துட்டேன். கொண்டாங்க. ஏனுங்க ஒரு செயினை போடுங்க. என்னது செயின்களா? ஆமாங்க. இதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வராது. போட வேண்டிய ஆளை கூப்பிடுறேன். கருப்சவண்ணே கருப்சவண்ணே. என்றா 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 வாங்கண்ணே வாங்கண்ணே. வரண்டா 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 என்றா தபால் வந்திருக்கு. ஏன் அது நீ வாங்க கூடாதாக்க? அவன் கேட்கறதுல என்னால போட முடியாது. என்றா கேட்டா? அவன்கிட்ட கேளுங்க. என்றா இந்தாங்க இத வாங்குறதுக்கு நான் வரணுமாக்கும். ஏனுங்க ஒரு செயினை போடுங்க. ஏண்டா இதோட கடுதாசு கொடுத்துட்டு செயினும் மோதிரம் வாட்சி வளையல் கேட்கறதுக்கு இது மாமியார் வீடாடா? இந்த நீயே வச்சுக்கோ. ஏனுங்க நான் ஒரு கையெழுத்தானு கேட்டேன். என்றா கையெழுத்து? எப்படா நீ கையெழுத்து கேட்கலாம்? யார பாத்துறா நீ கையெழுத்து கேட்கலாம்? இதுக்கு நீ செயினே கேட்டுக்கலாம்டா. எனக்கு போஸ்ட் அடிச்சு போட்டீங்க. என்றா நீ போஸ்ட் கரெக்ட் போஸ்டா மந்திரி போஸ்டா? எனக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் கையெழுத்து போட்டுதானுங்க ஆகணும். மறுபடியும் கேக்குறான்டா. சரி போடுங்க. கையெழுத்து போடுங்க. எப்படா போடுறது? சரி அவனை போடுங்க. சும்மா அடிச்சுட்டே இருக்கிறீங்க. கவர்மெண்ட் வேலைக்காரர் அடிச்சா ஜெயிலுக்குள்ள புடிச்சு போட்டு. அம்மா ஒண்ணு நான் தொடவே இல்லப்பா. நான் இங்கதான் நிக்கிறேன். என்னது? அவனே கேளுங்க. நீங்களும் செயின் போடுவீங்களா? போடுவார். ஒரு 10-15 பவுனுக்கு வாங்கிட்டு போ. என்ற கண்ணு ஆளு வர்றது கூட தெரியாம ஆர்வமா படிச்சுக்கிட்டு இருக்க. ஆறு எழுதியிருக்கா? ஆமாத்தோ தங்கச்சி படிப்பை முடிச்சு போட்டு நாளைக்கு பட்டணத்துல இருந்து வருது. ஆமாத்தோ அண்ணா தங்கச்சி பட்டணத்துல இருந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னைக்கு சுத்துக்கிட்டோம். எப்படியாவது கஷ்டப்பட்டு இவனை தூக்கி வீட்டுக்கு பின்னால் இருக்கிற பாலுங்கணத்துல போட்டு கொண்டுட வேண்டியதுதான். வாடாக்கண்ணா. வேண்டாம் வந்து இடுப்புல இருக்க. நீங்க என்ன நினைச்சீங்கன்னு தெரிஞ்சு. ஐயோ எஸ்கேப் ஆகிட்டானே. அடுத்த அட்டம்ல நீ கோசா வீட்டுல இருக்கிற டிவி காரணம் எந்த திருநா திருடிட்டு போச்சா? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? கொடுக்கா புடியாங்க. டிவி ஒர்க் பண்ணுது பாரு. நல்லா ஒர்க் பண்ணு. நீ என்ன பரம்பரை? கட்டப்பொம்மன் பரம்பரைங்கோ. பொய் சொல்லாத. நீ குட்டப்பொம்மன் பரம்பரை. ஏனுங்க டிவி கேள்வி கேட்குது நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? அதான் நேருக்கு நேர் நிகழ்ச்சி. இப்ப இங்கிலீஷ்ல நியூஸ் வரும் பாரு. பாட்டு வருங்களா? வரும். ஏ பாசா பாரு பாசா பாரு பட்டாக்கத்தி பாசா பாரு 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 பாசா பாரு பாசா பாரு. எத்தனை நாளைக்கு நீ இந்த கிரிமினல் மைண்ட் வச்சு ஏமாத்தி போடிச்சிட்டு இருப்ப? நீ ஏற்கனவே டிவி மேல கலர் பாட்டில வச்சு கலர் டிவின்னு சொன்னவன். என்ன டேய் அது எப்படி கரண்ட் இல்லாம உனக்கு டிவி தெரியுது? அது எங்களை போல அறிவாளி தானே தெரியும். நீ அறிவாளி அவ அறிவாளி. ஏண்டா வாடுவார் ராஸ்கோல். இன்னும் 5 நிமிஷத்துல டிவி எடுத்து போய் உள்ள வைக்கணும். பிச்சு போட பிச்சு. டார்லிங் மங்கம்மா
ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பாயா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? மங்கம்மா, அவசரப்பட்டு அந்த முடிவு எடுத்துறாத. இந்த வீரமான மீசைய பார்த்தா அப்படி சொல்ற? பின்ன நீயா? அந்த ஆளு உன்னை அடி அடி அடிக்கிறான், நீ வாங்கிட்டு சும்மா இருக்கியே. தட் இஸ் ஃபேக்ட். இத பாரியா, நீ என்னைக்கு அந்த ஆளு அடிக்கிறியோ அன்னைக்குதான் நான் உன கண்ணால பண்ணிக்குவேன். அடிக்கிற சமயம் பார்த்து பிச்சு புறம்பிச்சு. டிவி கொண்டாந்து வச்சியா? வைக்கிறேன். என்ன விக்கிறியா? இல்ல வைக்கிறேன். தூங்குறியா? மங்கம்மாவை கல்யாணம் பண்ணோம்னா உன்னை அடிக்கணும். நீ முடிச்சு கட்டுக்கும் போது அடிக்க முடியல, இப்ப போட்டுறேன். நாய நாய 42 43. என்னடா 42 43? எக்ஸசைஸ் பண்றேன். கையில என்னடா கட்ட? கரலா கட்டனே. நாய, நீயே ஒரு கரலா கட்ட, இதுல கரலா கட்ட வேற சுத்துறியா? உடம்ப ஸ்லிம் பண்ண வேணாமா? தண்ணிக்குள்ள செத்த தவளை மாதிரி இருக்கிற இந்த உடம்பு என்ன பண்ணாலும் ஸ்லிம் ஆகாது. போட்டு போய் தூங்குடா. அண்ணே, மெத்த வாங்கினே தூக்கத்தை வாங்கலே. அறிவு கிட்ட நாய, மெத்த வாங்கும் போதே 2 தூக்க மாத்திரை சேர்த்து வாங்கிருக்கா. 2 போட்டா நல்லா தூங்கலாம், 4 போட்டா த்ரூ டிக்கெட், 8 போட்டா மண்ணை போட்டே தூங்கலாம். டிஸ்டர்ப் பண்ணாத, உள்ள போய் தூங்க. அண்ணே, நீங்க தூங்குங்க, நான் காவலுக்கு இருக்கேன். டேய், நீ யாரு, என்ன குலம் கோத்திரம் எல்லாம் தெரியும்டா. நான் தூங்குறதுக்கு அப்புறம் கட்டையில அடி சாகடிக்கலான்னு பாக்குறியா? நான் கொள்ளுவனா? ஒரே ஊருக்காரன் உங்க தம்பி மாதிரி. தம்பியுடையான் படைக்கஞ்சான். நான் அஞ்சறதே தம்பிக்காகத்தான். உன்னை நான் நம்ப மாட்டேன். இனிமே டெய்லி நீ வெளியே படுக்கிற, நான் உள்ள படுக்கிறேன். ஓகே? சரி, படுத்து போய் வித்துறாத. தப்பிச்சுக்கவனே. எவனோ கர்ம திருடி ஓடா புடிங்கடோ. என்ன வயலுக்கு போயிட்டு வரீங்களா? இல்ல, ஜெயிலுக்கு போயிட்டு வர்றேன். தமாஷ் பண்ணாதீங்க. என்ன இந்த கரும்பு பிடிங்க, நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? பாக்குறதுக்கு பட்டணத்தார் மாதிரி இருப்பேன். அதுல உடம்புக்கு நல்லது. அப்ப உடம்புல வச்சு தேச்சுக்க. கடிச்சு சாப்பிட்டா பல்லுக்கு நல்லதுல. ஏண்டா கரும்ப கடிச்சு சாப்பிடாம நக்கியாடா சாப்பிடுவாங்க? இது சாப்பிடுங்க, நான் அவசரமா போறேன். எங்க போற? இதுக்கு தானே போறேன். உன்னாக்கு போய பையனுக்கு நம்ம மேல ரொம்ப அக்கறை தான். மாமாங்கம்மா, உன்னை கட்டணும்னா அந்த ஆளை அடிக்கணும்னு சொன்னீல்ல? ஆமா, 4 பேரை செட் பண்ணிருக்கேன். அங்க பாரு. யாரோ திருட்டு போய் கரும்பு ஓடிச்சு போயிட்டான்னு சொன்னாங்க. வேண்டா, என்ன பார்த்தா திருட்டு போய் மாதிரி தெரியுதா? ஒண்ணுங்க, 4 கரும்பு வச்சு வந்து வேண்டாம். போகடா போகடா. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்ட. காலம்னா உன் கையை பிடிச்சோம்னா அந்த ஆளை அடிக்கணும், அவ்வளவுதானே? என்னடா பாத்துட்டு நிக்கிற? அட்ரா அட்ரா, என்ன அடிக்கத்தானே வந்த? அட்ரா. என்ன மன்னிச்சிருங்க. இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்களை அடிக்க கூடாது. நீங்க தான் என்ன அடிக்கணும். மங்கமா கட்டணும்னா வேற வழி இல்லை. எந்திரா, என்ன அடிச்சாதான் உன்னை கட்டிக்கவே நான் சொன்னானா? ஆமண்ணே. இப்படி ஒரு பொண்ணு நாட்டுக்கு தேவையா? ஆமண்ணே. உன் வீட்டுக்கு தேவையா? ஆமண்ணே. என்ன ஓமண்ணே? டேய், உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. என்ன இப்ப நீ அவளை கட்டிக்கணும்? எங்க வா? ஏ கொங்க, மங்குண்ணே. ஏ மங்க, இங்க வா. இவன் வீரனா நீ சோதனை போடுறியா? அதுக்கு நீ இவனை ஒரு புலிகட்டை புடிச்சு கொடுத்துருக்கணும், இல்ல ஒரு சொரிநாய் கட்டி இவனை புடிச்சு கொடுத்துருக்கணும், வேண்டாண்ணே. இல்ல கல்ல கட்டிட்டு இவனை நீ கிணத்துல குதிக்க சொல்லிருக்கணும், இல்ல கரண்ட் கம்பியை புடிச்சிட்டு இவனை தொகை சொல்லிருக்கணும். அதையெல்லாம் விட்டுட்டு சும்மா கரும்பு தின்னுட்டு இருந்து என்ன அடிக்க சொல்றாங்க. என்னங்க நியாயம்? நீ மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறேன். வாடா அந்த பக்கம். பையன் நல்ல பையன் தான். என்ன பத்தி நல்லா சொல்லுங்க. சொல்றேன். கட்டில புருஷன் தான் நம்பி கட்டில படுக்கும் போது காதலையும் கழுத்திலையும் மாட்டிட்டு படுக்காத. காலையில எழுந்திருச்சு பாத்தீங்கன்னா காதலையும் இருக்காது, இந்த காலி பையில இருக்க மாட்டான். மத்தபடி நல்ல பையன். கையை கொடுறான்.
அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி பொழிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே.